ஹலோ டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ வெல்கம் டு போத்தமிழ் கிளாஸஸ். ஸோ போத்தமிழில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது தமிழ் பணி அப்படின்ற ஒரு தலைப்பு, அழகு 7. ஸோ போத்தமிழில் அழகு 7 தமிழ் பணிய தலைப்பில் லக்குவனார் பற்றி பார்க்க போகிறோம். அதான் லட்சுமணன், சரியா? ஸோ லக்குவனார் அப்படின்ற லக்குவனார் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பொதுவாக இவரை பற்றி பார்க்கும்போது இவருடைய நூல்கள், இவருடைய சிறப்பு பெயர்கள் நிறைய இருக்கும், சரியா? அதை தயவு செஞ்சு நீங்கள் படிச்சு தான் ஆகணும். நிறைய ரிவிஷன் பண்ணுங்கள். ரிவிஷன் பண்ண முடியலையா மனப்பாடம் பண்ணிடுங்க, வேறு வழியே கிடையாது, ஓகேவா? ஸோ கடைசி ஆயுதம் என்னது? மனப்பாடம் பண்ணுறது தான், ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி அதை ட்ரை பண்ணக்கூடாது. தயவு செஞ்சு நிறைய ரிவிஷன் பண்ணுங்க, மைண்டில் பதியும், சரியா? பதியல அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் அந்த ஆப்ஷனுக்கே போகணும், சரியா? ஸோ ஒரே நிமிஷமா. ஸோ ஓகே. ஸோ லக்குவனார் அவருடைய இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமணன், சரியா? லட்சுமணன்றது வந்து பார்த்தீங்கன்னா வடமொழி எடுத்து இல்லையா? ஸோ அதனால் வந்து வடமொழி சொல், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை தமிழ்படுத்தணும் அப்படின்றதுக்காக லக்குவனார் அப்படின்றத பயன்படுத்துவாங்க, சரியா? ஸோ அப்போ அவருடைய இயற்பெயர் என்னது? லட்சுமணன், ஓகேவா? அவருடைய இயற்பெயர் லட்சுமணன். அவர் பிறந்த இடம் வாய்மைமேடு, திருத்துறைப்பூண்டி அருகே, ஓகேவா? எந்த மாவட்டம் அவர் பிறந்தது? தஞ்சை மாவட்டம், ஓகேவா? ஸோ அவர் பிறந்த ஊர்னு கேட்டாங்கன்னா வாய்மைமேடு, பிறந்த மாவட்டம்னு கேட்டாங்கன்னா தஞ்சை மாவட்டம். ஒருவேளை எக்ஸாம்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சி லக்குவனார் பிறந்த இடம் எதுன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாய்மைமேடு இல்லை, அதுக்கு பதிலாக மாவட்டம் இருக்குன்னா மாவட்டம் தான் கரெக்ட், ஓகேவா? ஸோ அதெல்லாம் கெஸ் பண்ணி கரெக்டாக படிங்க, ஓகேவா? அடுத்து பாருங்க, அவருடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்தது 1909 நவம்பர் 17 பிறந்திருப்பாரு. செப்டம்பர் 3 1973 இறந்திருப்பார், ஓகேவா? அவருடைய தந்தை சிங்காரவேலு, தாயார் ரத்தினம் அம்மாள், ஓகேவா? ரத்தினம் அவர்கள், ஓகேவா? இலக்குவன், அதாவது லக்குவன், ஓகேவா? லக்குவன் அப்படின்னு சொல்றடைய அந்த பெயர் மாற்றத்தை, லட்சுமணன்ற ஒரு பேர் இல்லையா, இயற்பெயர், அதை லக்குவன்னு தமிழ் படுத்தி சொன்னது யாருன்னா அவருடைய ஆசிரியர் சாமி சிதம்பரனார், ஓகேவா? சாமி சிதம்பரனார் அவர்கள், ஓகேவா? ஸோ இவரும் வந்து பார்த்தோன்னா எம்ஏ, சரியா? MOL நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம MA MOL PhD முனைவர், ஓகேவா? ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் இவருடைய சிறப்புகள், ஒரு அடிப்படை சிறப்புகள் நம்ம பார்க்குறது. ஒரே நிமிஷமா, ஓகேவா? ஸோ இது இல்லாமல் பாருங்க, தொல்காப்பியத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் எந்த வருஷம் மொழிபெயர்த்திருக்காரு? 1963, ஓகேவா? 1963 தனித்தமிழ் மீது அதிகமான, அது தனித்தமிழர் வடமொழி கலப்பு இல்லாமல் தமிழ் சிறந்து விளங்கணும், தனித்தமிழ்ன்ற ஒரு ஆர்வம் மிக்கவர், ஓகேவா? ஸோ அதெல்லாம் இலக்குவனாரை பற்றி நம்ம அதிகமாக பார்க்குறோம். நிறைய நூல்களை வந்து இயற்றியிருக்காரு. ஸோ அதே போல் தனித்தமிழ் இயக்க ஆர்வலர், அதான் தனித்தமிழ் இயக்கன்னு கொடுத்தோம், தனித்தமிழ் இயக்க ஆர்வலர், வித்துவான் பட்டம் பெற்றவர். முக்கியமா தமிழ் காப்பு கழகத்தை தொடங்கியவர். எந்த வருஷம் தமிழ் காப்பு கழகம் தொடங்கி இருக்கும்? 1962 தமிழ் காப்பு கழகத்தை தொடங்கி இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோன்னா தொல்காப்பியத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார், அதுக்கு அடுத்த வருடமே, ஓகேவா? சரியா? ஸோ அடுத்து பாருங்க, மதுரையில் இருக்கக்கூடிய தியாகராசர் கல்லூரியுடைய தமிழ் துறை தலைவராக பணிபுரிந்திருக்காரு, சரியா? எந்த கல்லூரியில் பணிபுரிந்தாரு? மதுரை தியாகராசர் கல்லூரியில் தமிழ் துறை தலைவராக பணிபுரிந்திருக்காரு. இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கெடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சிறையும் சென்றிருக்காரு. எந்த வருஷம்? 1965 இந்தி எதிர்ப்பு, ஓகேவா? அதே போல சென்னை மாநில கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிஞ்சிருக்காரு 1967, ஓகேவா? 1967, ஓகேவா? 1967 உஸ்மானிய பல்கலைக்கழக தமிழ் துறை தலைவராக பணிபுரிஞ்சிருக்காரு. உஸ்மானிய பல்கலைக்கழகம் எங்க இருக்கு? எங்கம்மா இருக்கு? ஹைதராபாத், ஓகேவா? ஸோ அப்போ, ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க, அப்போ உஸ்மானிய பல்கலைக்கழக தமிழ்துறை தலைவராக பணிபுரிஞ்சிருக்காரு 1968, ஓகேவா? அப்போ நல்லா பாருங்க, 1962, 63, 65, ஓகேவா? 67, 68, ஓகேவா? ஒரு ஆர்டரா நீங்க அடுத்தடுத்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்றத ஒரு புரிஞ்சு படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க என்ன பண்ணிடலாம், அதை ரிவிஷன் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ சி லக்குவனார் அவர்களுக்கு நிறைய வந்து பார்த்தோன்னா என்னது புனைப்பெயர் இருக்கு, சிறப்பு பெயர் இருக்கு, ஓகேவா? சிறப்பு பெயர் நிறைய இருக்கு, ஆனால் புனைப்பெயர் தொல்காப்பியன். ஸோ இப்போ தொல்காப்பியன் என்ற புனைப்பெயரை கொண்டவர் யார் கொஸ்டின் கேட்டாங்கன்னா சி இலக்குவனார், ஓகேவா? இல்லை லக்குவனார் அவர்களுடைய புனைப்பெயர் எது கீழ்கண்டவற்றுன்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ல கொடுத்து அதில் உள்ள தொல்காப்பியன் இருந்ததுன்னா அது லக்குவனாரை குறிக்குது, ஓகேவா? அடுத்து பாருங்க, சிறப்பு பெயர்கள் நிறைய இருக்கும். இது நீங்க ரிவிஷன் பண்ணி ஆகணும். இதுல எது கொடுத்து இது யாருன்னு கேட்டாலும் அது லக்குவனாரை தான் குறிக்கும், பார்த்துக்கோங்க, ஓகேவா? பாருங்க, முத்தமிழ் காவலர், செந்தமிழ் மாமணி, பாருங்க, பயிற்சி மொழி காவலர், தமிழ் தளபதி, நல்லா பாருங்க, தமிழ் தளபதி, இலக்கண செம்மல், பாருங்க 20ஆம் நூற்றாண்டு நிறைய வரும்,
ஓகேவா? 20ஆம் நூற்றாண்டு நக்கீரரும் இவர் தான். 20ஆம் நூற்றாண்டு தொல்காப்பியரும் இவர் தான். 20ஆம் நூற்றாண்டு சென்னா போதர் யாரை குறிக்கும்? திருவள்ளுவர். ஓகேவா? அப்போ அதை குறிக்கும். அடுத்து 20ஆம் நூற்றாண்டுடைய இளங்கோவடிகளும் சி லக்குவனார் தான் சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து தமிழ் அரிமா, தமிழ் சிங்கம். ஓகேவா? தமிழ் அரிமா, தமிழ் போராளி, முத்தமிழ் போர்வாள், இரண்டாம் நக்கீரர். நல்லா பாருங்க, இரண்டாம் நக்கீரர். ஓகேவா? இரண்டாம் நக்கீரர், 20ஆம் நூற்றாண்டு நக்கீரர், எல்லாமே சி இலக்குவனாரை குறிக்கும். ஓகேவா? அது இல்லாம இன்னும் நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்கு, நிறைய நீங்க படிச்சுதான் ஆகணும். ஓகேவா? நிறைய ரிவிஷன் பண்ணுங்கம்மா. இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் படிக்கும்போது ஈஸியாக என்னது அது புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகேவா? இலக்கண செம்மல். ஓகே, 20ஆம் நூற்றாண்டு நக்கீரர், 20ஆம் நூற்றாண்டு சென்னா போதர், 20ஆம் நூற்றாண்டு இளங்கோவடிகள். புரிஞ்சுதா? அதான் சொல்றது. நம்ம இது மாதிரி நீங்க ஈஸியா திரும்ப ரிவிஷன் பண்ணும்போது அழகா மனசுல பதியும். ஓகேவா? அடுத்து பாருங்க, தன்மான தமிழ் மறவர். ஓகேவா? மறவர்னா வீரர் இல்லையா? தன்மான தமிழ் மறவர், தமிழ் காப்பு தலைவர். கழகத்தை உருவாக்குனார் இல்லையா? ஸோ அப்போ தமிழ் காப்பு தலைவர், தமிழ் காத்த தானை தலைவர், இந்தி எதிர்ப்பு படைத்தளபதி. 1965 இந்திய எதிர்ப்புலையும் போராடி இருப்பார், சிறை சென்றிருப்பார் இல்லையா? இந்தி எதிர்ப்பு படைத்தளபதி, குரல் நெறி காவலர், மொழிப்போர் மூலவர், அதுல சிறந்தவர், அதுல முதன்மையானவர் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? அடுத்து பெரும் பேராசிரியர், முதுபெரும் புலவர். இதெல்லாம் சி லக்குவனார் அவருடைய சிறப்பு பெயர்கள். சரியா? இதெல்லாம் சி லக்குவனார் அவருடைய சிறப்பு பெயர்கள். இதுல எதை கொடுத்தும் யாரை குறிக்குதுன்ற ஆப்ஷன்ஸ்ல கீழே சி லக்குவனார் இருந்தார்னா கண்ணை மூடிட்டு நீங்க டிக் பண்ணலாம். சரியா? ஸோ அவர் நடத்திய இதழ்கள், என்னென்ன இதழ்கள்லாம், என்னென்ன மேகசின், என்னென்ன பத்திரிகைகள்லாம் அவரு நடத்திருக்காரு பார்க்கலாமா? பாருங்க, சங்க இலக்கியம், இது ஒரு வார இதழ், அதாவது வீக்லி மேகசின். சங்க இலக்கியம்ன்ற ஒரு இதழை நடத்திருக்காரு. அது 1944 இருந்து தொடங்கப்பட்டது. ஓகேவா? அதே போல குரல் நெறின்னு சொல்லக்கூடிய ஒரு நாளிதழ் டெய்லி. ஓகேவா? 1963. இதுவே ஆங்கிலத்திலையும் இருக்கும். குரல் நெறி ஆங்கில இதழாகவும் 1966, அதுக்கு அடுத்த 3 வருஷம் கழிச்சு ஆங்கிலத்திலையும் தொடங்கியிருப்பார். ஓகேவா? அதே போல திராவிட கூட்டரசு அதே தான் திராவிட ஃபெடரேஷன் இருக்கும், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா? திராவிட கூட்டரசு, திராவிடியன் ஃபெடரேஷன் ரெண்டுமே ஒண்ணுதான். இது ஆங்கிலத்துல, இது தமிழ், அவ்வளவுதான். ஓகேவா? திங்கள் இருமுறை, திங்கள்னா மாதத்துக்கு 2 முறை வெளியிட்டிருக்காரு. இது எப்பல இருந்து? 1952 இருந்து. அதே வருஷம் தான் ஆங்கில இதழான திராவிடியன் ஃபெடரேஷனும். ஓகேவா? அடுத்து பாருங்க, இலக்கியம் சொல்லக்கூடியது, இதுவும் மாதத்துக்கு 2 முறை. இது 1947 இருந்து இதை தொடங்கியிருப்பார். சரியா? ஸோ அவர் தொடங்கின இதழ்கள் ரொம்ப முக்கியம். அது மாத இதழா, வார இதழா, நாலு இதழான்றது ரொம்ப முக்கியம். ஆங்கிலமா தமிழான்றது ரொம்ப முக்கியம். எந்த வருஷம் எந்த இதழ் தொடங்கி இருக்காரு அப்படின்றது முக்கியம். எப்படி நம்ம பெரியாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவருடைய இதழ்கள் படிக்கிறோமோ அதே போல இதையும் நம்ம படிச்சாகணும். ஓகேவா? அடுத்து இவர் இயற்றிய நூல்கள் நிறைய இருக்கு. எப்படி இவருக்கான சிறப்பு பெயர்கள் நிறைய பார்க்குறோமோ அதே போல நூல்களும் நிறைய இருக்கு. பார்த்தலாமா? பாருங்க, எழிலரசி அல்லது காதலின் வெற்றி இவருடைய முதல் நூல். எழிலரசி அல்லது காதலின் வெற்றி. அடுத்து மாணவர் ஆற்றுப்படை. சரியா? துரத்தப்பட்டேன். பாருங்க, துரத்தப்பட்டேன். அடுத்து இவருடைய தன் வரலாற்று நூல். சரியா? ஆட்டோபயோகிராஃபி, தன் வரலாற்று நூல். என் வாழ்க்கை போர் அப்படின்றதான் தன் வரலாற்று நூல். அதே போல பழந்தமிழ், தொல்காப்பிய ஆராய்ச்சி, தொல்காப்பிய விளக்கம், கரும வீரர் காமராசர் வரலாற்று நூல், அவருடைய வரலாற்று நூல். சரியா? அடுத்து அமைச்சர் யார், எல்லாரும் இந்நாட்டு அரசர், எல்லோரும் இந்நாட்டு மக்கள், எல்லோரும் இந்நாட்டு மன்னர் அப்படின்னு சொல்ல முடியா, எல்லோரும் இந்நாட்டு அரசர் அப்படின்றத எழுதியிருக்காரு சி லக்குவனார். வள்ளுவர் வகுத்த அரசியல், வள்ளுவர் கண்ட இல்லறம். ஓகேவா? அறிஞர் அண்ணாவிற்கு பாவியல் வாழ்த்து, இப்போ யார் யாருக்கெல்லாம் காமராசர், வள்ளுவர், அண்ணா எல்லாருக்குமே எல்லார சார்ந்துமே ஒரு நூல்களை ஏற்றிருக்காரு அப்படின்றத பார்த்துக்கோங்க. தமிழ் கற்பிக்கும் முறை, திருக்குறள் எளிய பொழிப்புரை. ஓகேவா? நிறைய நூல்கள் இருக்கும், வேறு வழியே இல்லை, நீங்கள் படிச்சுதான் ஆகணும். ஓகேவா? நீங்கள் படிச்சுதான் ஆகணும். ஏன்னா நல்லா பாருங்களேன், 10th ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டாங்க. ஆனால் 10th ஸ்டாண்டர்ட் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் வருமானம் கிடையாது. நம்ம அவுட் சோர்ஸ்லையும் 1-2 எடுத்து கொடுத்துருக்கேன், நிறைய கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ரொம்ப அவசியம். ஏன்னா இப்போ யூனிட் 7 பார்க்கும்போது, அழகு 7 பார்க்கும்போது என்ன சொல்ல, ஒரு குறிப்பிட்ட டாபிக்ஸாக கொடுத்துட்டாங்க இல்லையா? இப்போ அறநூல்கள்லாம் இந்த டாபிக் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதே போல் தமிழ் பணியா, தமிழ் தொண்டா, ஓகேவா? அதே போல் தமிழ் சான்றோர்களா இவங்கன்னு கொடுத்துட்டு போது ஒரு 15 கொஸ்டின் வந்து வரப்போகுது. திருக்குறள் சேர்த்து ஒரு 15 கொஸ்டின் வரப்போகுதுன்னும் போது அந்த என்ன டாப்பிக்கோ அந்த டாப்பிக்கை முழுசாக படித்தாதான் ஒரு கொஸ்டின் விடாமல் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? அப்போது நம்மளுடைய கட் ஆஃப் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தயவு செஞ்சு நீங்கள் இதில் என்ன டேட்டாஸ் இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் படிச்சுதான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க, திருக்குறள் எளிய பொழிப்புரை,
தமிழ் இசை பாடல்கள் நமக்கு வேண்டுவன, நமக்கு வேண்டுவன, நமக்கு வேண்டுவன, இலக்கியம் கூறும் தமிழர் வாழ்வியல். ஓகேவா, இலக்கியம் கூறும் தமிழர் வாழ்வியல், இதெல்லாம் தமிழ் சார்ந்து இருக்கக்கூடிய நூல்கள். அது தமிழ்ல இவர் இயற்றிய நூல்கள். ஆங்கிலத்திலையும் நூல்கள் இயற்றிருக்காரு, ஆங்கிலத்திலையும் நூல்கள் இயற்றிருப்பார். என்னது? தொல்காப்பியம் இன் இங்கிலீஷ் வித் கிரிட்டிக்கல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல். தொல்காப்பியம் இன் இங்கிலீஷ் வித் கிரிட்டிக்கல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல். ஆசிரியர் சி இலக்குவனார். தி மேக்கிங் ஆஃப் தி தமிழ் கிராமர், சி இலக்குவனார். பிரீஃப் ஸ்டடி ஆஃப் தமிழ் வேர்ட்ஸ், சி இலக்குவனார். தமிழ் லாங்குவேஜ். ஓகேவா, அடுத்து பாருங்க செமெண்டம்ஸ். ஓகேவா, செமெண்டம்ஸ் அல்ல செவன்டீம்ஸ், செவன்டீம்ஸ்னு சொல்லலாம். செவன்டீம்ஸ் அண்ட் மார்ஃபிம்ஸ் இன் தமிழ் லாங்குவேஜ். இந்த நூல்கள் எல்லாத்தையுமே ஏற்றுறது சி இலக்குவனார் அவர்கள், அவருடைய படைப்பு, அவருடைய நூல்கள். ஓகேவா, அடுத்து பாருங்க அண்ணாவும் கலைஞர் கருணாநிதி அவர்களும் சி இலக்குவனார் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்ல ஒரு மேற்கோள், முக்கியமான ஒரு கோட் பாருங்க. அரும் புலமையும் அஞ்சாமையும் சார்பற்ற நோக்கும் கொண்டவர் இலக்குவனார் அப்படின்னு சொல்லிட்டு இலக்குவனாரை பாராட்டியவர் இல்ல புகழ்ந்தவர் யாரு? அறிஞர் அண்ணா, அறிஞர் அண்ணா. அடுத்து பாருங்க கலைஞர் அவர்கள் அவருடைய நெஞ்சுக்கு நீதி நூல்ல இலக்குவனாரை பத்தி என்ன சொல்லிருக்கா பாருங்க. தமக்கு தமிழ் உணர்வுடன் சுயமரியாதை பண்பையும் ஊட்டியவர். ஓகேவா, தமிழ் உணர்வோடு சுயமரியாதை பண்பையும் எனக்கு ஊட்டியவர் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் கருணாநிதி அவர்கள் சி இலக்குவனார் அவர்களை தன்னுடைய நெஞ்சுக்கு நீதி நூல்ல சொல்லியிருக்காரு. ஓகேவா, ஸோ அப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. இதுதான் சி இலக்குவனாரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. சரியா, அடுத்து பாருங்க. அடுத்து பள்ளிகளில் ஸ்கூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வகுப்பில் மாணவர்கள் அட்டண்டன்ஸ் எடுப்பாங்க இல்லையா? அப்போ எஸ்ஆர்னு சொல்லுவோமா? தமிழில் நம்ம நிறைய நம்ம ஸ்கூல்லேயே நாமளே சொல்லியிருப்போம், படிச்சிருக்கும் போது உள்ளே நையான்னு சொல்லியிருப்போம். ஓகேவா, அந்த உள்ளே நையான்ற முறையை கொண்டு வந்தவர் சி இலக்குவனார் அவர்கள் தான். ஏன் எஸ்ஆர்னு சொல்லணும், உள்ளே நையான்னு சொல்லலாம் இல்லையா? அதுக்காக. ஓகேவா, அடுத்து பாருங்க சொற்பொழிவுகளுக்காக 1971ஆம் ஆண்டு சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டிருக்காரு. சரியா, சொற்பொழிவுக்காக. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா, ஸோ இதுதான் சி இலக்குவனார் பற்றின இன்ஃபர்மேஷன். சரியா, அப்போ சி இலக்குவனார் பற்றின ஒரு அடிப்படை என்ன சொல்றது, ஒரு என்ன சொல்றது பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு, அதே போல் அவருடைய புனை பேர் தொல்காப்பியன், அதே போல் என்னென்ன சிறப்பு பெயர்கள்லாம் அவருக்கு இருக்குது, என்னென்ன நூல்கள் தமிழில் ஏற்றிருக்காரு, என்னென்ன நூல்கள் ஆங்கிலத்தில் ஏற்றிருக்காரு, அவரை பற்றின மேற்கோள்கள் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா என்ன சொல்லியிருக்காரு, கலைஞர் அவர்கள்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்றதெல்லாம் அழகாக பார்த்துட்டோம். ஸோ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த கொஸ்டின்ஸ் வருதுன்னா நம்ம கொஸ்டினை மிஸ் பண்ணலாமா? மிஸ் பண்ணவே கூடாது. சரியா, ஸோ கண்டிப்பாக அந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் நம்புறேன். மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வகுப்பில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.